بدري يبرزها نجما يشع بأنوار وأنوار مبارك زوجها ذات على درار. அன்பானவர்களே, புனித ரமதானை சங்கைப்படுத்தி வைத்த இறைவன் அதிலும் அதனுடைய பகல் காலங்களை விட அதன் இரவுகளை சங்கைப்படுத்தி வைத்த இறைவன் பல்வேறு விசேஷமான அமல்களை எல்லாம் ரமதானிலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். குறிப்பாக பாக்கியத்திற்குரிய 2 புனிதமான நேரங்கள் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஒன்று சஹர் நேரம், இன்னொன்று இஃப்தாருடைய நேரம். அல்லாஹுவை நோக்கி உயர்த்தப்படுகிற கைகளெல்லாம் நிரம்பிய கைகளாகவே அல்லாஹ் திருப்பி அனுப்புவான், வெறுங்கையாக அனுப்ப மாட்டான். பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகிற மிக முக்கியமான நேரம் சஹர் நேரமும் இஃப்தார் நேரமும். சஹரும் இஃப்தாரும் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை தெரிவதற்கு முன்னால், அந்த சஹர் செய்வதிலும் இஃப்தார் செய்வதிலும் நாம் மேற்கொள்ளுகிற உணவு இது போன்றவைகளில் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சிந்திப்பதுதான் இந்த ஜும்மாவுடைய பதிவு. முதலில் சஹர் நேரத்தின் சிறப்பு, சஹர் செய்வதின் சிறப்பு, சஹருக்கு ஏற்ற உணவுகள், சஹருடைய சுன்னத்தின் விதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சஹர்கள், அடுத்து இலவசமாக சஹர் உணவுகளும் இஃப்தாரும் தரப்படுகிற போது அதை அனுபவிக்கிற அல்லது அதை எதிர்கொள்கிற நம்முடைய சூழல், இவைகளை குறித்தெல்லாம் இந்த ஜும்மாவிலே நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, சஹர் நேரம் அல்லாஹுவால் மிகவும் சங்கைப்படுத்தப்பட்ட ஒரு நேரம். திருக்குர்ஆனின் வழி நெடுகிலும் பாவ மன்னிப்பிற்கு உகந்த நேரமாக சஹர் நேரம் சொல்லப்படுகிறது. நல்லடியார்களை பற்றி குர்ஆனிலே பேசுகிற அல்லாஹ் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் அவனுக்கு விசேஷமான இறை அடியார்களை பற்றி குறிப்பிடுகிற ஒரு வசனத்தில் அல் முஸ்தக்ஃபிரூன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் என்கிற வாக்கியம் இது 2 தடவை குர்ஆனிலே இப்படி இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹுவை நோக்கி எல்லா நேரமும் 24 மணி நேரமும் கையேந்தலாம் என்றாலும் இறைவன் விசேஷமாக அங்கீகரிக்கிற நேரம் சஹருடைய நேரம். சஹர் நேரம் குறித்து பல்வேறு நிகழ்வுகள் அதனுடைய நேரத்தின் சிறப்பை குறித்து வந்திருக்கிறது. திருக்குர்ஆனில் ஒரு செய்தி, ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர்கள் செய்த பல்வேறு தீங்குகள், அவர்கள் கொடுத்த இன்னல்கள், இது எல்லாம் முடிஞ்சு இவர்கள் செய்த தீங்கு வெட்ட வெளிச்சமான ஒரு சூழ்நிலையில் இவர்கள்தான் இந்த மாபாதக செயல்களை எல்லாம் செய்து விட்டார்கள் என்று நிரூபணமாகிவிட்ட நிலையில் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், காலு யா அபா நஸ்தக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களை அல்லாஹ்ட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி தந்தை இடத்திலே கேட்கிறார்கள். அப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுவார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, அதாவது உடனடியா அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பானாகன்னு சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, என் ரப்பிடத்திலே நான் உங்களுக்கு பிறகு மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பிறகுன்னா எப்போ? தப்சீர்களில் பல்வேறு முக்கியமான தப்சீர்களில் எல்லாம் இந்த செய்தி எழுதுகிறார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தள்ளி போட்டது சஹர் நேரத்திற்காக. சஹர் நேரத்தில் நான் உங்களுக்கு மன்னிப்பு தேடுகிறேன் என்பதைத்தான் பிறகு மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அதன்படியே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சஹர் நேரத்தில் தங்கள் மக்கள் செய்துவிட்ட பாவங்களை மன்னிக்குமாறு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள்